மேத்ஸில் ரீசெண்டாக எப்படி இருக்குது கொஸ்டின்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பல பேருக்கு வந்து ஏபிசி எக்ஸ்ஒய் இசட் பிக்யூஆர் இதெல்லாம் பார்த்தாலே பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் ஈஸி, எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை. சில நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச லாஜிக் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிகை முழுக்கள் பி கமா கியூ பி மைனஸ் கியூ. அங்கேயே மிகை முழுன்ற வார்த்தை வருதுன்னா பியையும் கியூவையும் கழித்தோம்னா ப்ளஸில் தான் வரும். அப்போ பி வந்து கியூவோட பெருசாக இருக்கும். அந்த கான்செப்ட் நமக்கு வரணும். பி ப்ளஸ் கியூ இது எல்லாமே ப்ரைம் நம்பர். அப்போ பி ப்ளஸ் கியூன்றது நமக்கு கோடு. பொதுவாக மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தையும், அதாவது பயனற்ற சொல்வின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்காது. கணக்கில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏதாவது நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கும். அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கணும். சரி, இங்கே வந்து முதல்ல வந்து பி ப்ளஸ் கியூ பகா எண் அப்படின்றாங்க. 2 நம்பரை கூட்டினோம்னா பகா எண் வரும் அப்படின்றாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 1 இரட்டைப்படை எண், 1 ஒற்றைப்படை எண். காரணம் என்னென்னா, ரெண்டுமே ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் கூட்டினோம்னா 2ஆல் வகுக்கும், அது பகு எண்ணாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 3,5 8 2ஆல் வகுக்கும். அந்த மாதிரி 5 + 3 சரி 5 + 7 இந்த மாதிரி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா வகுக்கும். அதனால் ஒரு நம்பர் இரட்டைப்படை எண். இரட்டைப்படை எண்ணிலேயே ஒரே ஒரு நம்பர் தான் நமக்கு வந்து ப்ரைம் நம்பரில் வரும், பகா எண்ணில் வரும். அந்த எண் என்ன? 2. இதெல்லாம் நான் வந்து புரியணுன்றதுக்காக பொறுமையாக சொல்கிறேன். நமக்கு எக்ஸாம் ஹாலில் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். ஒரு நம்பர் 2, அடுத்த நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு. அடுத்தது 3 வருமா? வராது. ஏன் வராது அப்படின்னா 2ன்றது க்யூவாக தான் இருக்கும். ஏன்னா பி மைனஸ் கியூ ப்ளஸ்ன்னு சொல்கிறோம், மிகை முழுக்கள்ன்றோம். அப்போ கழிக்கிற நம்பர் சின்ன நம்பராக இருக்கணும். 2 தான் இருக்கிறதுல சின்னது. 2 கியூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இன்னொரு நம்பர் 3 ஏன் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 3 - 2 1. 1 வந்து ப்ரைமும் கிடையாது, இது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. சரிங்களா? அப்போ 3 விட்டுடுறோம். 3க்கு அடுத்த நம்பர் 5. 5 எடுக்கிறோம். 5 எடுத்து இதில் முதல்ல நம்ம ஒரு நம்பர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னே அது லாஜிக்கலாக கரெக்டாக அப்படின்னு பார்க்கணும். இப்போ அந்த 3க்கு செக் பண்ண மாதிரி 5க்கு 5 - 2 3, அது ப்ரைம் நம்பர் தான். அடுத்தது 5 + 2 7 கூட்டினோம்னா பி ப்ளஸ் கியூ, அதுவும் ப்ரைம் நம்பர் தான். ஓகேங்களா? அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இதை கூட்டினோம்னா என்ன வரும்? பி ப்ளஸ் கியூ, கியூவும் கியூவும் அடிபட்டு போயிடும், 2p வரும். 2 டைம் p வரும். ஓகேங்களா? அப்போ பி ப்ளஸ் கியூ 2 5 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 2 5 7. ஓகேங்களா? p வந்து 5. 2 டைம் pயை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், அது 10. 10ம் 7ம் 17. 17 3ஆல் வகுப்படுமா? படாது. 5ஆல் வகுப்படுமா? படாது. 7ஆல் வகுப்படுமா? படாது. 17 என்ன நம்பர்? பகா எண். ஓகேங்களா? சரி, இதில் அடுத்த நம்பர் வருமா? 5. நான் 5 தான் எடுத்துக்கணுமா? 7 எடுத்துக்கிட்டால் என்ன? 2,7. 2 + 7 p + q கூட்டினோம்னா 9. 9 பகா எண் கிடையாது. சரிங்களா? அது வந்து பகு எண். 9 3ஆல் வகுக்கும். அதனால் நம்ம அந்த நம்பர் செலக்ட் பண்ணுறது கரெக்டாக சின்னதுலேருந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். நீங்கள் அந்த 9 எடுத்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் ரிசல்ட்டு கொடுக்கலாம். இது 3ஆல் வகுப்படலாம், இல்லை 7ஆல் வகுப்படலாம். அந்த மாதிரி எங்கே கணக்கில் தப்பு நடக்கும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணதே தப்பு. இன்புட் தப்பாக கொடுத்தோம்னா அவுட்புட் எப்படி இருக்கும்? ஃபிசிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்புட் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டரும் சரி கணக்கும் சரி ஒரே ஆன்சர் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுதான் கரெக்டு. அப்போ அந்த மாதிரி யோசிக்கிறோம். இப்போ குயிக்காக அப்படி பார்க்கணும் அப்படின்னா இது ரெண்டும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு என்ன பண்ணணும்? ஆப்ஷன்ஸ் ஒரு டைம் பார்க்கணும். 3ஆல் வகுப்படுது, 5ஆல் வகுப்படுது, 7ஆல் வகுப்படுது, பகா எண். ஓகே. அடுத்தது இது எல்லாத்தையும் கூட்ட சொல்கிறாங்க. கூட்டலும் பகா எண் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு நம்பர் 2, இன்னொரு நம்பர் 3 5, இந்த 2ல் எது வரும்னு பார்த்துட்டு அந்த மைனஸ் பண்ணிட்டு 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்தில் போட்டுடலாம். இந்த மாதிரி சம்ஸ் நிறைய ரிட்டனாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அப்படியே மெமரியாக வேகமாக வந்துடும். இந்த இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. இது எப்பயுமே பகா எண்ணாக தான் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன கொடுப்பாங்க, புதுசாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னா திரும்ப ஒரு p + 1 q + 1 இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அது பகு எண் அந்த மாதிரி. ஏன்னா ஒன்றை கூட்டிட்டோம் அப்படின்னாவே
பகா எண்ணாக இருக்க வாய்ப்பு இல்லை 2 தவிர. 3 கூட 1 கூட்டினோம்னா பகு எண் ஆகிடும். 5 கூட 1 கூட்டினா பகு எண் ஆகிடும். இந்த மாதிரி சில லாஜிக் முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே படிச்சிருக்கிற விஷயத்த இதில் அப்ளை பண்ணி அப்படியே ரிசல்ட் எடுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி கணக்குக்கு நம்ம வந்து அந்த லாஜிக் தான் 2, 3, 5, 7 இந்த மாதிரி விஷயங்கள் கூட்டினா வருது. அப்போ அதில் ஒரு நம்பர் 2, 2 ஒற்றைப்படை எண் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு இப்போ ஒரு 5லேருந்து 10 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்குது. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. பவர் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி. ஸோ லாஜிக்கோட ஷார்ட்கட் வேணும்னு சொல்ல, லாஜிக்கும் வேணும், ஷார்ட்கட்டும் வேணும். சில 2 வருஷத்துக்கு டிஃப்ரென்ஸ் போடுங்க தனி வட்டி அப்படின்று அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அதை சால்வ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுருப்போம் ஃபார்முலா. அந்த மாதிரி அதை அப்ளை பண்ணி டக்குன்னு போடணும். டைம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே டைம் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அதிகமானாலும் இந்த மாதிரி கணக்கை தப்பு பண்ணக்கூடாது. இது கன்ஃபார்ம் 1.5 மார்க் எடுக்கிறது. நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்ஸ்லேயோ சயின்ஸ் கொஸ்டின்ஸ்லையோ நீங்கள் 4 நிமிஷம் யோசித்தாலும் அதில் வந்து 1.5 மார்க் எடுக்க முடியாது தெரியல அப்படின்னா. இது அப்படி கிடையாது. தெரியலனாலும் இந்த நம்பர்ஸ் எதையாவது சால்வ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா 1.5 மார்க் கன்ஃபார்ம் கிடைக்கக்கூடியது. இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் பாருங்கள். நம்ம வேறு வீடியோஸில் சந்திப்போம்.